இந்த முத்துவேலு சத்திவேலும் எத்தனை வாட்டி பாண்டியன் குடும்பத்தாளர்கள்ட்ட அவமானப்பட்டாலும் திருந்தவே மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எத்தனையோ தடவை மீனாவுமே வந்து நோட்டீஸ் அனுப்பி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த முத்துவேலு சக்திவேலும் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே தெரியல. அவங்க பண்றதெல்லாம் தப்புங்கிறதே மறந்துட்டு ஊருக்குள்ள நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற தப்பு அவங்க தப்புனே உணராம எல்லாமே சரின்னே நினைச்சிட்டு இருக்காங்க. மீனா நோட்டீஸ் அனுப்பி ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆனா இப்ப வரைக்குமே வந்து அந்த கடையை காலி பண்றதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே பார்க்கவே இல்ல. முத்துவேலுமே வந்துட்டு இந்த பொறுப்பை எல்லாத்தையுமே சக்திவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க. மீனா என்னமோ வீம்புக்குனே முன்பகைய மனசுல வச்சுட்டு தான் அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நினைச்சுக்கிட்டு சக்திவேலும் குமார் வந்துட்டு ரொம்பவே அசால்ட்டா தான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல மீனா கூட வேலை பார்க்கறவங்க வந்துட்டு மீனா கிட்ட ஆக்கிரமிப்பு நிலத்துல இருக்கக்கூடிய கடையெல்லாம் அகற்ற சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்களே, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எப்ப முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நோட்டீஸ் அனுப்பி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் அவங்க இடத்தெல்லாம் காலி பண்ற மாதிரியே தெரியல. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கிறப்பதான் உங்களை பாக்குறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு போய் சக்திவேல் கிட்ட உட்கார வச்சாங்க. இதை பார்த்ததுமே மீனாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய மனுஷங்க தெரியுமா, உங்களுக்கு ஊருக்குள்ள ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை மிஞ்சி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இவங்க சொல்றதை கொஞ்சம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, இல்லனா நம்மளால இங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட வேலை பார்க்கறவங்க வந்துட்டு முத்துவேல சக்திவேல பண்ணக்கூடிய தப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி மீனாவை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க நியாயமா இருந்தாங்கன்னா நான் இதுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பணும், அவங்க கடை கட்டி இருக்கிறது ஆக்கிரமிப்பு நிலத்துல, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், அப்படி இருக்கிறப்ப அங்க நான் நோட்டீஸ் அனுப்ப தான் செய்வேன், ப்ராப்பரா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடையை காலி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சக்திவேல் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. முடிஞ்சா என் கடையை காலி பண்ணி பாரு, அதுக்கப்புறம் இந்த வேலையிலே நீ இருக்க முடியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மீனாவை வேலை பார்க்குற ஆபீஸ்லயே வந்து மிரட்டிட்டு போறாரு. மீனாவுமே வந்து பாண்டியன் மாதிரி பயப்படுற மாதிரி எல்லாம் தெரியல. உங்களால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சக்திவேல் கிட்ட பேச்சே கொடுக்காம கிளம்பி போயிடுறாங்க. எப்படியாவது பணத்தை கொடுத்தா இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டலாம் நினைச்ச சக்திவேலுக்கு அவமானம் மட்டும் தான் மிஞ்சுது. இதனால கோவமா சக்திவேலுமே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் மீனா வந்து வீட்டுக்கு வந்ததுமே இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில இவங்க கூட வேற தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவுமே என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் அப்ப மீனாவோட அப்பா வந்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்கிறப்ப மீனாவோட அம்மா வந்துட்டு மீனா பத்தின பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதுல என்ன இவ்வளவு குழப்ப வேண்டி கிடக்கு, மீனா ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கிறப்போ எது சரி எது தப்புன்னு அதுக்கு தெரியாதா, அதோட வேலையை அதை கரெக்டா பார்க்க சொல்லு, இது மாதிரி 1000 பேர் 1000 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா வந்துட்டு மீனாக்கு தைரியம் சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பிரச்சனை பண்றவங்க எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளால நம்ம வேலைக்கு நேர்மையா இருக்க முடியாது, நம்ம அரசாங்கத்துக்கு தான் நேர்மையா இருக்கணும், யாருக்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா வந்துட்டு மீனா அவங்க அம்மா கிட்ட மீனாவை தைரியமா இருக்க சொல்லு, எதனால தைரியமா ஃபேஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இத்தனை நாளா பேசாத அப்பா வந்துட்டு நம்ம அம்மா கிட்ட நமக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, நம்ம முடிவுல இருந்து நம்ம கொஞ்சம் கூட மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே தெளிவா இருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பி கடையை காலி பண்ண சொல்லி ரொம்ப நாளும் ஆயிருச்சு, அவங்க இப்ப வரைக்கும் காலி பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் கடையை காலி பண்றதுக்காக ரெடியா போய் எல்லாருமே நின்னுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி போய் வர முத்துவேலு சக்திவேலும் மீனாவை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. பாத்தீங்களானே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது எல்லாமே இந்த மீனாவோட வேலை தான், பாண்டியன் சொல்லி கொடுத்து தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியா வாழ விடக்கூடாது, நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஆசையே, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வேலையை பார்க்க விடாம முத்துவேலு சக்திவேலு சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வரைக்குமே வந்து அவங்க பண்றது தப்பு, மீனா வந்து அவங்களுக்கு எவ்வளவோ தூரம் சொல்லி புரிய வைக்கவும் ட்ரை பண்ணிட்டாங்க. அது எதையுமே ஏத்துக்காம மீனா மேலதான் தப்பு இருக்கிற மாதிரியே சக்திவேல் வந்து முத்துவேலு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாம இங்க வந்து பேசி எங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க, ஓரமா போய் நில்லுங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வந்திருக்கிற ஆளுகளை வச்சு கடையெல்லாம் காலி பண்ணி முடிச்சிடறாங்க. மீனா இப்படி பண்ணதால முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே கௌரவ குறைச்சலாகிறது. இத்தனை நாள் அந்த பாண்டியனோட பசங்களும் மட்டும் தான் நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாண்டியனோட மருமகளே வந்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தானே நீங்க இப்படியே அமைதியா இருக்க போறீங்க, தொடர்ச்சியா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட பிறந்த தம்பியே வந்து நம்ம பேச்சை கேட்காம நம்மளை மதிக்காம மறுபடியும் போய் பாண்டியன் வீட்டுக்கு சேர்ந்துட்டான். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிருச்சுன்னா நமக்குன்னு எதுவுமே இருக்காதுன்னு, எல்லாத்தையுமே இழந்துட்டு நம்ம நடு ரோட்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவேல ரொம்பவே ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி சக்திவேல் பேசி கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த பிரச்சனை இதோட விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சத்தியலும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாண்டியன் மாதிரியே மீனாவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க ஜாப்புக்கு நேர்மையா இந்த முத்துவேல் சக்தியோட ஆக்கிரமிப்பு நிலத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.